ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அஜய். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் எப்படி நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். அது எங்கள் அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறாங்க இன்னைக்கு வீடியோவில். அதை வழக்கம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறந்தாலும் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிடுவோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரோட் சைடு கடையிலனா பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அதை பொரிச்ச பிறகு அதை பொடிசாக கட் பண்ணுவாங்க. நம்ம இப்படி சின்னதாக கட் பண்ணது எதனாலனா உங்களுக்கு மசாலாம் நல்லா இருக்கும். இதில் நல்லா ஊறி பொரிச்ச பிறகு கிறிஸ்பியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், பாதி லெமனோட ஜூஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சிக்கனோட எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுத்து இதுக்கு தேவையான ரைஸை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். அடுத்து 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருவோம். இது எதுக்குன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ரைஸ் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இதை இப்போ நம்ம தண்ணியை வடிக்கணும். மூடி போட்டு வடிக்கக்கூடாது. வடித்தோம்னா அது வந்து குழந்த மாதிரி ஆயிரும். அதனால் ஜல்லடையில் வச்சு வடிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 200 ml ஆயில் ஊற்றி நல்லா சுட வச்சுருக்கேன். இதில் இப்போ சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போடுவோம். போட்டோடனே திருப்பி போட்டோம்னா அதில் இருக்க மசாலாலாம் சட்டியில் ஒட்டிக்கிடும். வெறும் சிக்கன் மட்டும்தான் இருக்கும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடுறேன். தம்பி ஃப்ரைட் ரைஸ் பத்தாதுடா. இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே செஞ்சுருவோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். 4 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன். இப்போ இந்த எக்கு வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்த உடனே ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கி விட்டுறேன். ஒரு கேரட் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுறேன். பொடிசா நறுக்குன்னு 5 பீன்ஸ் காய். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் வேக வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சு. அடுத்து ஒரு 100 கிராம் முட்டைக்கோஸ் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுடுறேன். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துடுறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுடுறேன். வாசனை அப்படியே ரோட் சைடு செய்வாங்களா அந்த வாசனை அடிக்குதுமா. இப்போ போட்ட காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். இது வந்து லைட்டாக வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ பொரிச்ச சிக்கனை போட்டுடலாம் உள்ள. அடுத்து இந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இது கிண்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கிண்டணும். குழஞ்சிடாமல் கிண்டி விடணும். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிடுறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு உரப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இதை சேர்த்துக்கோங்க. அடுத்து
1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ இந்த 1/4 கிலோ செஞ்சுருக்கோம்ல, இதில் 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு இந்த டேஸ்ட்டே போதும்னு இப்போ விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நம்ம ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் இருக்கணுன்றக்கான எங்கள் அம்மா அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் வச்சுட்டாங்க. இது நான் வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ரைஸும் நல்லா உதிரியாக இருக்குது. சூப்பராக குலையாமல் கரெக்டாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பீஸும் நிறையா இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அப்படியே அங்கே சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் தான். சூப்பராக இருக்குது. நம்ம சிக்கனும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி நம்ம பொரிச்சனால டேஸ்ட் பக்காவாக இருக்குது. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு ஏதாவது ரெசிபி வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். See you all in new video. Bye.